ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, இது மாதிரி அக்கா அந்த மாதிரி பேசுகிறதுக்கு காரணம் ஏன் இதனால நீ இதனால தான் எனக்கு தெரியும்க்கா, நீ எதனால இதாகிருப்பேன்னு. ஏன்னா இத்தனை நாளாக எந்த ஒரு விஷயத்துலையும் நீ இந்த மாதிரி குழப்பமானதே கிடையாது. ஏன் இந்த விஷயத்தில் இவ்வளோ குழப்பமாகுற அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு அவரை பிடிச்சிருக்கா உண்மையிலேயே, உனக்கு ஒரு லைஃப்பில் வந்தால் நல்லாயிருக்கும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னோடனே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு, இல்லை அதுதான் எனக்கு இப்போ குழப்பமே. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம டக்குனு எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ணிட முடியாதுல்ல. நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சில சமயங்களில் நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பத்தையும் நம்மளுக்கு கொடுக்கும், கொஞ்சம் சந்தோஷத்தையும் கொடுக்கும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம ஒரு முடிவு எடுத்துடக்கூடாதுல்ல. அதனால தான் நானும் ஒரு சில விஷயத்த நான் கொஞ்சம் மனசில் போட்டு குழப்பிகிட்டே இருக்கேன். இது அம்மா அப்பா ஏற்றுவாங்களா என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, நீ ஒன்றும் கவலைப்படாத, அம்மா அப்பாவும் லவ் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்டாங்க, இப்போ நல்லா இல்லையா சொல்லு, அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க லைஃப்பில். அப்படி இருக்கிறப்ப நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டு ரொம்ப மனசு போட்டு எல்லாத்துக்கும் குழப்பிகிட்டு இருக்க அப்படின்னோடனே, நான் இல்லை குழப்பலாம் இல்லை, இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க அப்போ செஞ்சாங்க, அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாங்க பண்ணாங்க. அது மாதிரி உன் லைஃபு கிடையாதுக்கா. நீயும் படிச்சிருக்க, வேலை பார்க்குற, மாதம் 40,000 சம்பாதிக்கிற. இப்போ அவர் கண்டிப்பாக உன்னோட ஒரு 1,00,000 ரூபாய்னாச்சும் சம்பாதிப்பார். அப்படி இருக்கப்போ உங்கள் லைஃபுக்குள்ளே பிரச்சனை வர்றதுங்கிறது இது இல்லை. அப்பா அம்மா லைஃப்பில் பணத்தினால கஷ்டப்பட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லலாம். ஆனால் உனக்கு இந்த விஷயத்தில் எதுலேயுமே குழப்பம் படுறதுக்கு எதுவுமே குழம்புறதுக்குலாம் இதில் ஒரு வேலையுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த விஷயத்தில் நீ குழப்பமாகலாம் வேண்டாம்க்கா. இதில் தெளிவான முடிவெடு. அவருக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால தான் அவர் யாருக்கிட்டையுமே பேசினதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்படி இருக்கிற அதனால நான் என்ன சொன்னேன்னா, இது மாதிரி இந்த குழப்பமான மனநிலைக்கு காரணம் நீ ஒரு தெளிவான முடிவு எடுத்தனா போதும்க்கா அப்படின்னோடனே, சரி பார்ப்போம், நான் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா அதுக்கப்புறம் மறுநாளும் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் டேரெக்டாக போய் அம்மாட்டையே சொல்லிட்டேன். அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அக்காவை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் நான் தைரியமாக போய் சொல்லிட்டே இருந்தாலும் அம்மா அந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கிறாங்கங்கிறது எனக்கே ஒரு இதாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம அவசரப்பட்டு அக்காவோட அது பர்சனலான விஷயம், அதை போய் நம்ம சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஃபீலாக தான் இருந்துச்சு. ஆனால் இதுக்கு ஒரு முடிவு தெரியும்ல, நல்லதோ கெட்டதோ நம்ம அம்மாகிட்ட சொல்லிட்டோம்னா அவங்க அதுக்கப்புறம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாக்கிட்ட போய் சொன்னதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இது மாதிரின்ட்டு, அக்காவை போய் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரூமுக்கு அழைச்சிட்டு வந்தோன்னே அதுக்கப்புறம் அக்கா உட்கார வச்சு பேசினாங்க. ஏன் இதனால தான் நீ வந்ததுலேருந்து முகம் சரியில்லை, நானும் சரி ஆஃபீஸ் டென்ஷனாக இருக்கும், அந்த மாதிரி விஷயங்களால தான் நான் கேட்கல. என்னடா அம்மா நம்மளை சந்தேகப்படுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைப்பேங்கிறதுனால தான் கேட்கல. தங்கச்சிக்கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஏன்னா நீயே உனக்குள்ளேயே நிறைய குழப்பிக்கிட்டு நீ மனசை போட்டு இது பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு தெளிவான ஒரு மனநிலைக்கு நீ ஏதாச்சும் ஒரு போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்டாங்க. பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாதும்மா, ஆனால் லைஃப்பில் அவரை செலக்ட் பண்ணால் ஒரு நல்லாயிருக்கும் லைஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு உங்களோட விருப்பங்கிறது தான் முக்கியம். ஏன்னா நானே அவர்கிட்ட எதையுமே சொல்லலை, இது மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லை எதுவுமே சொல்லலை. ஏன்னா உங்களோட முடிவுங்கிறது எனக்கு முக்கியம். ஏன்னா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களோட முடிவு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு முடிவாக நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் அப்படின்னோடனே, அதுவும் உண்மையிலே நல்ல விஷயந்தான். இருந்தாலும் நல்ல விஷயந்தான் இருந்தாலும் நமக்கு எல்லாமே நம்மளுக்கு சரியான ஒரு முடிவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம், நீ அதை பற்றி ஒன்றும் எதை பற்றியும் கவலைப்படாத, சரியாகும். எந்த விஷயமா இருந்தாலும் சரியாகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அந்த பையனை கண்டிப்பாக நானும் அப்பாவும் அடுத்த வாரம் நாங்கள் பெங்களூர் வரோம். பெங்களூர் வரப்போ கண்டிப்பாக அந்த பையனை மீட் பண்ணுவோம், பேசுவோம். நீ ஓகேன்னே சொல்லு. அந்த பையன்கிட்ட பேசி நம்ம என்ன மாதிரி முடிவுலாம் அவர் இருக்கார், அவங்க ஃபேமிலி எப்படி என்ன விஷயம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு ஓகேவா இருந்தால் 2 ஃபேமிலியும் சேர்ந்து மேரேஜ் நம்ம முடிவு பண்ணிக்குவோம். 1 இயர் கழித்து கூட நீ மேரேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, அதனால் உங்களுக்கும் ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல இதாக தான் இருக்கும் அப்படின்ட்டு தான் நானும் அப்பாவும் அந்த மாதிரி ஒரு படித்த பையனாக இருந்து ஒரு நல்ல ஒரு
ஒரு எல்லாமே தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்க பையனை தான் நாங்களும் பார்க்குறோம். உன்னையும் ஒரு புரிஞ்சுக்கிட்ட பையனாக இருந்தால் எங்களுக்கும் சந்தோஷம் தானம்மா அப்படின்னோன்னே, ஒரே இடத்துல வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். வேறு ஒரு ஃபீல்ட்லேருந்து அழைச்சிட்டு வந்தாலும் நாளைக்கு வந்து அதனால கூட உங்களுக்குள்ள பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நாங்கள் எடுத்து வைக்கிறது தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வந்து நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா வந்து மேனேஜர் வந்து இமிடியேட்டாக வந்து கிளைண்ட்டு வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க, மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2, 3 டேஸில் வந்துருங்கன்னாரு. அதனால சரின்னு சொல்லிட்டு லீவை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு வாரத்திலே வந்து போனேன். போனதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் நான் பேசினேன். இது மாதிரி வந்து நான் அம்மாக்கிட்ட பேசிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன்.